ஸ்கூல் காலேஜ் லீவு, கர்நாடகா அசம்பிளியில் பெரிய ஒரு இஷ்யூ. அப்போ சிஎம் ஃபோன் பண்ணுறாரு அன்றைக்கி, என்ன நம்மளை பிடிச்சிருவீங்களா அப்படின்னு, இல்லை ஸ்பெஷல் டீம் வேணுமா பிடிச்சிருவீங்களான்னு. நான் சொன்னேன், சார் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நம்ம ஆளுக்கு வேலை செஞ்சுட்ருக்காங்க, கண்டிப்பாக பிடிச்சிருவோம் சார், அது வரைக்கும் நீங்கள் எதுவும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகாதீங்க, 2 நாள் டைம் கொடுங்க. 2வது நாள் நைட்டு நாங்கள் குற்றவாளியை பிடிச்சிடறோம், 3 பேருக்கு அரெஸ்ட் பண்ணுறோம், குற்றவாளியை பிடிச்சி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்றேன். அந்த பொண்ணு வந்து அன்றைக்கி எரிச்சிட்றாங்க. நம்ம ஊரில் 16ன்னு என்ன சொல்லுவீங்களோ அங்கே வந்து 3வது நாள் பண்ணுவாங்க. நான் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறேன், அம்மா உட்காந்துருக்காங்க. நான் நேராக போய் அவங்க அம்மா காலில் விழுகிறேன், அம்மா என்னை மன்னிச்சுக்குங்க, நான் தான் இந்த ஊரோட எஸ்பி, உங்கள் பொண்ணை யார் இப்படி பண்ணானோ நாங்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டோம், எங்களோட கடமையை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னாங்க. அந்த அம்மா என்கிட்ட கேட்ட கேள்வி, நீங்கள் உங்கள் கடமையை செய்யலை சார் அப்படின்னாரு. எங்கள் அம்மான்னு, நீங்கள் உங்கள் கடமையை செஞ்சீங்கன்னா என் பொண்ணை நீங்கள் திருப்பி அளவாக நீ கூட்டிகிட்டு வந்திருக்கணும். நீங்கள் வந்து பொண்ணை இந்த மாதிரி பண்ண குற்றவாளி நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சு கடமையை செஞ்சுட்டு எப்படி நான் ஒத்துக்குவேன் அப்படின்னா. எமோஷ்னல் தாய், எல்லா தாய்க்கு இருக்கிற எமோஷன் அது. பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இல்லைங்கம்மா இயற்கை இந்த மாதிரி, நம்ம என்ன தான் நீங்கள் போலீஸிங் பண்ணால் கூட இந்த ஊரில் வந்து 25 லட்சம் பேர் இருக்கீங்க, எங்களால் முடிஞ்ச போலீஸ் பண்ணுறோம், வருஷத்துக்கு 10 ரேப் நடக்குது, 20 கொலை நடக்குது, நாங்கள் வந்ததுக்கப்புறம் எதுவுமே நடக்காமல் எங்களால் பண்ண முடியாது. உலகத்தில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மனுஷன் இருக்கிற வரை குற்றம்னு ஒன்று நடக்கும். குற்றம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் நல்லவன் கெட்டவன் சொல்லுவீங்க. எல்லாமே குற்றம் பண்ணலாம், நல்லவன் கெட்டவன் எப்படி சொல்லுவீங்க? எங்களை மன்னிச்சுக்குங்க தாயே, தயவு செஞ்சு நாங்கள் போலீஸாக வந்து எங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்க வந்திருக்கோம், நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னு. அது அவங்க அம்மா சொன்னது, உங்கள் மேலே எனக்கு இப்போவுமே வந்து எனக்கு சமாதானம் இல்லை சார், என் பொண்ணை நீங்கள் திருப்பி அளவாக கூட்டிகிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு. அப்போ வந்து என்னோடய ஒய்ஃபோட பேசிட்டுங்க, அந்த பொண்ணோட பேரில் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ஆரம்பித்தோம். அந்த பொண்ணோட பேரை நான் சொல்லக்கூடாது, காரணம் என்னென்னா நம்ம இந்தியன் ஐபிசி பீனல் லா படி 18 வயசு கீழே இருக்கிற ஒரு பெண்ணோட பேரை வந்து சில இடத்துல சொல்லக்கூடாதுங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு கொடுமை நடந்திருக்குது அப்படின்னா டிவிலேயோ மைக்லேயோ நம்ம பேசக்கூடாது. ஸோ அந்த பொண்ணு பேரில் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ஆரம்பித்து 5வது வருஷமாக அந்த பொண்ணோட அம்மா கையிலேருந்து கொடுக்குறோம். நம்ம ஹோல் எய்ம் என்னன்னாங்க, அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் கொடுக்குறோம். ஏன் வந்து இந்த பொண்ணுக்கு ரேப் அன்னைக்கு ஆச்சு அப்படின்னா, பைந்தூர் அப்படிங்கிற ஒரு தாலுக்கில் வந்து 2 ஸ்கூலில் தான் கம்ப்யூட்டர் இருக்குது, வெஸ்டர்ன் காட்டில் இருக்கிற ஸ்கூல். இந்த பொண்ணு வந்து காலையில் 5.5 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு வரணும், படித்து முடிச்சுட்டு 5.5 கிலோமீட்டர் வீட்டுக்கு போகணும், நடந்து போகணும், ஒரு மலை பாதையில் நடந்து போகணும். ஏன் வந்து அந்த பொண்ணு அன்றைக்கி 1 மணி நேரம் லேட்டாக போச்சுனாங்க, அந்த 2 கம்ப்யூட்டர் பிரின்சிபல் சொல்லுவாங்க, இன்றைக்கி நான் 5:30 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சுது, 5:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த கம்ப்யூட்டர் வந்து 8th 9th கிளாஸ் யூஸ் பண்ணலாம், 6 மணிலேருந்து 6:30 வரைக்கும் 10th 11th யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்யூட்டரை வந்து ரேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறது 2 கம்ப்யூட்டர் தான், அத்தனை குழந்தைங்க. ஸோ இந்த பொண்ணு அந்த அன்னைக்கு